உங்க போன்ல இந்த ஒரு பேஜை எல்லாருமே நோட் பண்ணிருக்கீங்களா? இதுல முக்காவாசி நேரத்தை எடுத்தது எதா இருக்கும்ன்றத பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த கூகுள். இந்த 3 தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் வந்து உங்களோட நாள்ல எடுத்திருக்கும். 3 ஆப் தான் பாத்தீங்கன்னா, உங்களால ஒரு நாள்ல நீங்க என்னென்ன பண்ணணும், என்ன சாங் கேட்கணும், நீ மோட்டிவேட் ஆகணுமா, இல்ல டிமோட்டிவேட் ஆகணுமா, நம்மளோட லைஃப்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 3 ஆப்பால காலையில எந்திச்சு பல்லு விளக்கும் போது ஒரு சாங் கேட்கறதுல இருந்து நைட் ஈவினிங்ல எங்க போய் சாப்பிடணும் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு தீர்மானிக்கிறது இந்த ஒரு 3 ஆப் தான். இதுக்கு முன்னாடி காலத்துலாம் பாத்தீங்கன்னா, நீ இதைத்தான் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரஃப் அண்ட் டஃபா உடம்பிக்க மனுஷங்களை வச்சுலாம் கண்ட்ரோல் பண்ணிய காலங்கள்லாம் இருக்கு. அடக்குமுறைகள்லாம் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இவ்வளவு இந்த செங்கல் சைஸ்ல இருக்கிற ஒரு மொபைல் போன் போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது. நம்ம யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஆப் தான். இந்த 3 ஆப்பை நம்ம தூக்கி குப்பையில போட்டு நம்ம நார்மலா நம்மளோட லைஃப் வாழலாம் அப்படின்னு நினைச்சாலும் வாழ முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இந்த ஒரு ஆப்ஸ்ல தான் டிபெண்ட் ஆயிருக்கும். ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் பார்த்தா ஒரு சில பேர்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது. இந்த மொபைல் போன் இல்லாமலும் இருக்க முடியாது. நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. டைரக்டா அந்த விஷயத்துல போய் வாங்குற அளவுக்கு. சோ அதனால மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுக்கு தேவையோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்றது போது திடீர்னு ஒருவேளை தேவையில்லாத திடீர்னு வந்தாலும் அதுல நீங்க கொஞ்சம் ஒரு செகண்ட் ஒரு வீடியோவை நீங்க கூட ஒரு செகண்ட்ஸ் பார்த்தாலும் அவ்வளவுதான் உங்களோட கேரக்டரே கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணுங்க சோசியல் மீடியாவை.